அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குப்த பேரரசோட முதல் பார்ட் வீடியோ கொடுத்துருந்தோம். இது பார்ட் 2 வீடியோ. அதாவது ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்து நம்ம அந்த 45வது கேள்வியில் யாரோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, முதலாம் குமாரகுப்தரோட முடிச்சிருப்போம். அந்த முதலாம் குமாரகுப்தர்லேருந்து அதுக்கடுத்து என்னென்ன நிகழ்வுகள் இருந்துச்சு, அதை எப்படிலாம் கேள்விகளை கேட்கலாம் அப்படின்றத அந்த வீடியோ முழுமைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இதிலேருந்து 3 கேள்விகள் இடம்பெறும். குப்த பேரரசோட பார்ட் 2 வீடியோ. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? முதலாம் குமாரகுப்தர். ஆன்சர் என்னது? முதலாம் குமாரகுப்தர். இந்த முதலாம் குமாரகுப்தர் யாரின் மகன்? இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன். இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன். ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி நம்பர் 47. யாரின் பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார மற்றும் மத ஒழுக்க நிலைகளை பற்றி நமக்கு வழங்குகின்றன? பாகியான். அப்போ யாரின் பயண குறிப்புகள் குப்தரோட காலத்து சமூக, பொருளாதார மற்றும் மத ஒழுக்க நிலைகளை நமக்கு வழங்குகின்றன அப்படின்னா பாகியான். சீன பயணி பாகியான். யாரின் கூற்றுப்படி மகத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தார்கள்? கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. முக்கியமாக மரண தண்டனை வழங்கப்படவில்லை என்ற கருத்தினை பதிவு செய்தவர் யார் அப்படின்னா பாகியான். பாகியான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செல்வ செழிப்போடு வாழ்ந்தனர். கடுமையான தண்டனை கிடையாது, மரண தண்டனை சுத்தமாக கிடையாது அப்படின்னு தன்னோட குறிப்புகளை குறிப்பிடுறாரு. யார் குறிப்பிட்றா? பாகியான். கயாவை அடைந்திருந்தது அதாவது எப்படின்னா, கயா பால் அடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தனர் என்று யார் குறிப்பிடுகிறார்? இதான் கேள்வி. அப்போ கயா பாலடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது, ஆனால் பாடலிபுத்திரம் மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார்கள் என்பது யாரின் கூற்றுனா பாகியான் கூற்று. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். இரண்டாம் சந்திரகுப்தர் ஆளும்போது பாகியான் சீன பயணி இங்கே வருகை புரிகிறார். அவரை பற்றி இருக்க பயண குறிப்புகள் எல்லாமே இங்கே நம்ம நோட்ஸாக கொடுத்துருக்கோம். அடுத்த கேள்வி நம்பர் 50. குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவர் யார்? ஸ்கந்தகுப்தர். முதலாம் குமாரகுப்தரை அடுத்து பதவி ஏற்றவர் யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஸ்கந்தகுப்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஹீனர்களோடு சண்டை போடுறாரு. ஹீனர்களோட சண்டை போட்டு ஒரு 12 ஆண்டு காலம் எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கிறாங்க. மறுபடியும் ஹீனர்கள் படையெடுத்து வராங்க மத்திய இந்தியாவிலேருந்து. இதான் அவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறுது. இந்த குப்த பேரரசு வீழ்ச்சியடைய ஹீனர்களோட படையெடுப்பு முக்கியமான ஒரு காரணம். அட்டில்லா அவர் தான் அவரோட தலைமை. ரொம்ப முக்கியமான ஒரு போர். இதனால தான் பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குது. அடுத்த கேள்வி 51. மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் என்றவர் எந்த பேரில் டேஸ் பேரில் அரியணை ஏறினார்? மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் டேஸ் என்ற பெயரில் அரியணை ஏறினார். பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். அப்போ வார்த்தையை பாருங்கள். ஹீனரோட படையெடுப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது பரப்பளவு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குது. ரெண்டாவது, பொருளாதாரமும் ரொம்ப வீழ்ச்சி அடையுது. அப்போ பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும்போது அப்படி கடைசி எந்த பேரரசர் ஆண்டார் அப்படின்னா பாலாதித்யர். இந்த பாலாதித்யர் என்ன புனை பெயரோட பட்டத்தை ஏற்கிறார் அப்படின்னா முதலாம் நரசிம்மகுப்தர். வார்த்தையை பாருங்கள், முதலாம் நரசிம்மகுப்தர். இவர் தான் கடைசி பேரரசர். அடுத்த கேள்வி, குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? வார்த்தையை பாருங்கள். அங்கே பேரரசர், இங்கே அரசர். ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? பேரரசர்ன்றது மிக பெரிய பரந்த நிலப்பரப்பை உள்ளடக்கியது. அரசர்னால் பரப்பு சுருங்கிடுறது, அதாவது அதிகார எல்லை சுருங்கிடுறது. அப்போ 52ஆம் நம்பர் கேள்வி பாருங்கள். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்னா விஷ்ணுகுப்தர். அப்போ கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். இதுதான் குப்த பேரரசோட அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர். அடுத்து 53. குப்த அரசர்கள் டேஸ் உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினர்? குப்த அரசர்கள் டேஸ் கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர்? தெய்வீக கோட்பாடு, அல்லது இவங்க தெய்வத்துக்கு மட்டும்தான் பயப்படணும், அல்லது இவங்க கடவுளோட பிரதிநிதி, இந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டது இந்த தெய்வீக கோட்பாடு.
அப்போ குப்த அரசர்கள் எந்த உரிமை கோட்பாட்டில் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் அப்படின்னா தெய்வீக உரிமை கோட்பாடு அல்லது தங்களை தாங்களே கடவுளின் பிரதிநிதின்னு சொல்லிக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 54 குப்த அமைச்சரவையில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் டேஸ் மற்றும் டேஸ் எனவும் அழைக்கப்பட்டனர். குப்த அமைச்சரவையில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் டேஸ் மற்றும் டேஸ் என அழைக்கப்பட்டனர். தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர். தண்டநாயக்கர், மகா தண்டநாயகர் எப்படின்னு அரசு ஊழியர்களை அழைச்சிருக்காங்க. கேள்வி நம்பர் 54. 55 குப்த பேரரசு எந்த பெயரில் அழைக்கப்பட்டது? அதாவது என்னென்ன பிரிவை பிரிச்சிருக்காங்கன்னா தேசம் அல்லது புக்தி. அது வந்து என்னென்னா மாநிலங்களா பிராந்தியமாக பிரிக்கிறாங்க. தேசம் அல்லது புக்தினா பிராந்தியமாக பிரிக்கிறாங்க. அதான் அடுத்த கேள்வி. தேசம் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டு யாரால் நிர்வகிக்கப்பட்டது? உபாரிகா. உபபாரிகா தான் என்ன செய்கிறாரு? உபபாரிகா தான் அந்த நிர்வாகத்தை அளக்கிறாரு. அந்த மாநிலத்தை ஆள்வது உபபாரிகா. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தேசம் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டு இவர் ஆளுகைக்கு உட்படுத்தப்படுது. டேஸ் என்னும் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டனர். டேஸ் என்னும் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டனர் அப்படின்னா விஷயாபதிகள். இந்த விஷயாபதிகள் தான் மாவட்ட நிர்வாகத்தை ஆண்டவங்க. அப்போ மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டவர் யார்? விஸ்வாபதிகள். குப்த பேரரசில் செயல்பட்ட கிராம அலுவலர் பெயர் என்ன? கிராமிகா. இதெல்லாம் ஈஸியான கேள்வி, எக்ஸாம்ஸ்க்கு ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. குப்த பேரரசின் காலால் படையின் படைத்தளபதியின் பெயர் என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி. குப்த பேரரசோட முதுகெலும்பே வந்து இந்த காலால் படை தான். அந்த காலால் படையின் தளபதியின் பெயர் என்ன அப்படின்னா பாலா கிருதியதா. பாலா கிருதியதா தான் குப்த பேரரசோட காலால் படையின் பெயர். பாலா திகிரியதா. பாலா திகிரியதா தான் குப்த பேரரசின் காலால் படையினோட பெயர். குதிரை படைத்தளபதி டேசனும் அழைக்கப்பட்டார். கேள்வியை பாருங்கள். குதிரை படைத்தளபதி டேசனும் அழைக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி மகா அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுங்க. மகா பாலகிருதியதா. மகா பால திகரியதா. திகரின்னு திகரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மகா பால திகரியதா இதான் குதிரை படைத்தளபதியோட பேர். ரெண்டையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. காலால் படை, குதிரை படை. காலால் படைன்னு கேட்டாங்கன்னா பால திகரியதா, பால திகரியதா. குதிரை படை தளபதினு கேட்டால் மகாபால திகரியதா. டேஸ் எனும் ஒற்றர் படையை உள்ளடக்கிய வேவு பார்க்கும் அமைப்பு செயல்பட்டது. அப்போ குப்த பேரரசோட ஒற்றர் படைக்கு பேர் என்ன? தூதகா. அப்போ இந்த தூதர்ன்ற வார்த்தையை வச்சுக்கோங்க. தூதகா ரொம்ப சிம்பிள். காமாந்தகரால் எழுதப்பட்ட எந்த நூல் அரசின் கருவூலத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது? நீதிசாரம். நிதிசாரம். அந்த நிதிசாரம் யாரால் எழுதப்பட்டது? காமாந்தகர். அந்த நிதிசாரம் எதை பற்றி குறிப்பிடுது? ட்ரெஸரி, அரசோட கருவூலத்தையும் அதற்குரிய வருவாயும், அந்த வருவாயை எந்தெந்த முறையில் நம்ம பெறலாம், நில வருவாய் மூலம் பெறலாமா, எந்தெந்த வகையான நிலத்திற்கு எவ்வளோ வரி வசூல் பண்ணுறது, விவசாயிகள் வரி வசூல் எந்த முறையில் கையாளப்படுது அப்படின்ற அனைத்து விஷயத்தையும் இந்த காமாந்தகர் இந்த நிதிசாரத்தில் சொல்கிறாரு. அப்போ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். 62ஆம் நம்பர் கேள்வி. காமாந்தகரால் எழுதப்பட்ட எந்த நூல் அரசின் கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுதுன்னா நிதிசாரம். 63 குப்த பேரரசின் முக்கியமான வருவாய் எது அப்படின்னா நில வருவாய் தான். இந்த நில வருவாய் அதிகமாக வாங்கும்போது விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாராங்க. அதனால் விவசாயிகள் பல்வேறு விதமான வரிகளை கட்ட வேண்டியது இருக்குது. அதனால் விவசாயத்தை கைவிடும் நிலை ஏற்படுது. அதனால் அவங்க கொத்தடிமை முறைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அடுத்த கேள்வியில் வச்சுருக்கேன். இப்போ அதிகமாக வருவாய் வசூல் செய்யும்போது அவங்களால அந்த வருவாயை கட்ட முடியாது. அப்போ கிடச்ச விலைக்கு போகும்போது அதனால் அழுத்தம் ஏற்பட்டு அவங்க கொத்தடிமை முறைக்கு தள்ளப்படுறாங்க. குப்த பேரரசில் அதிகமான வட்டிக்கு விடுமுறை இருந்தது. இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இவங்க அந்த கொத்தடிமை முறைக்கு போகிறதுக்கு. அப்போ விவசாயிகள் கொத்தடிமை முறைக்கு போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அதிகமாக வட்டிக்கு விடுமுறை. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. கூற்று 1 64ஆம் நம்பர் கேள்வி. விவசாயிகள் நிலைமை பரிதாபமாக இருந்தது. விவசாய நிலைமை பரிதாபமாக இருந்தது. ஏன் பரிதாபம் அப்படின்னா வரி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கூற்று 2 அவர்கள் பல்வேறு வரியை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர். கண்டிப்பாக அவர்கள் பல்வேறு வரியை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர்.
அவர்கள் கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். அப்போ 1ம் சரி 2ம் சரி. அப்போ கூற்று 1ம் சரி கூற்று 2ம் சரி. இந்த ரெண்டுமே என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, அதிகமான வரி வசூல் இருந்தனாலையும் அதிகமான வட்டிக்கு விடும் முறை இருந்தனாலையும் விவசாயிகள் கொத்தடிமை முறைக்கு தள்ளப்பட்டனர் அப்படின்ற கருத்தை நமக்கு பதிவு செய்யுது. ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவர்கள் பல்வேறு வரியை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர், அவர்கள் கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த இடத்துல அவர்கள்ன்றது யாரை குறிக்குது? விவசாயிகள். ரொம்ப முக்கியம். 64 கூற்று 2மே என்னது? சரிதான். கேள்வி நம்பர் 65, குப்தர் காலத்து நிலங்களை வகைப்படுத்துதல். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. குப்தர் காலத்து நிலங்களை வகைப்படுத்துதல். சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா தரிசு நிலங்கள், அப்ரஹதா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி குடியிருப்பதற்கான உகந்த நிலங்கள், கபத சஹாரா மேய்ச்சல் நிலங்கள். ஷேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா தரிசு நிலங்கள், அப்ரஹதா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி குடியிருப்பதற்கான உகந்த நிலங்கள், கபத சஹாரா மேய்ச்சல் நிலங்கள். ஒரு பாக்ஸை போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நிலத்தை இப்படி தான் வகைப்படுத்துகிறாங்க. 1 2 3 4 5 டைப்பாக கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்களை கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 66 அடுத்த வணிகம். குப்த பேரரசில் வணிகர்கள் எத்தனை வகையாக இருந்தனர்? குப்த பேரரசனுடைய வணிகம் ரொம்ப முக்கியம். 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று திரோஸ்தி, இன்னொரு சார்த்தவாகா. சிரோஸ்தி அப்படின்றது என்னென்னா, ஒரு இடத்துல நிலையாக நின்று வியாபாரம் செய்கிறது. சார்த்தவாகா அப்படின்னு மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அதில் பொருட்களை குமிச்சிக்கிட்டு ஊராக போய் விற்கிறது. 2 தான், சிம்பிளாக சொல்லிட்டேன். அப்போ ஒன்று சிரோஸ்தினா நிலையாக ஒரு இடத்துல நிற்கிறது. சார்த்தவாகா அப்படின்னா பூட்டிய மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அதில் பொருட்களை போட்டுக்கிட்டு போகிற போக்கில் எல்லா பொருளையும் விற்றுட்டே போகிறது. சொல்லிடுவோமா? அப்போ குப்த பேரரசில் வணிகர்கள் 2 வகை. சிரோஸ்தி ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். அப்போ குப்த பேரரசில் ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் சிரோஸ்தி. பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர்கள் சார்த்தவாகா. பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர் சார்த்தவாகா. ரொம்ப முக்கியமான ஒரு லைனு ரெண்டுமே. அடுத்து 67, குப்தர் காலத்தில் டாஸ் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை. குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹீனர்கள் என்போர் யார்? அல்லது ஹீனர் என்போர் டாஸ். இவங்க ஒரு நாடோடி பழங்குடியினை சேர்ந்தவர்கள். மாபெரும் தலைவரான அட்டிலாவோட தலைமையில் இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் அச்சத்திற்கு உட்பட்டவர்கள். அப்போ இந்த 2 பகுதியவே ரொம்ப பயமுறுத்தியிருக்காங்க. யார்? இந்த ஹீனர்கள். இவங்க யார்? நாடோடி பழங்குடியினர். இவங்க தான் இந்த ஸ்கந்தகுப்தருக்கு பின்னாடி அரசவை செஞ்ச அத்தனை பேத்துக்கும் பயமுறுத்தி குப்த பேரரசோட செல்வத்தை அழிக்க இன்னொரு காரணம். அப்போ இவங்க பாயிண்ட்டு ஹீனர்கள், நாடோடி பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள். அவங்களோட தலைவர் பேர் என்ன? அட்டிலா. இவங்க எதுக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்காங்க? இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்காங்க, ரோமபுரிக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்காங்க, கான்ஸ்டாண்டினோபிளுக்கும் அச்சுறுத்தலாக இருந்திருக்காங்க. குப்த பேரரசின் வணிகத்திற்கு உதவிய மேல் கடற்கரை துறைமுகங்கள் எவை? அப்போ குப்த பேரரசுக்கு வணிகத்திற்கு உதவி புரிந்த மேல் கடற்கரை துறைமுகங்கள் கல்யாண், மங்களூர், மலபார். கல்யாண், மங்களூர், மலபார் இதுதான் குப்த பேரரசுக்கு உதவிய துறைமுக நகரங்கள். கல்யாண், மங்களூர், மலபார் ஞாபகம் வச்சுக்கோங்க. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. யாரின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின? குஷானர்களோட நாணயம். அப்போ குஷானர்கள் வெளியிட்ட நாணயங்கள் தான் சமுத்திரகுப்தருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நாணயத்தை வெளியிடும் முறையை ஊக்கப்படுத்துது. 72, குப்தர்கள் காலத்தில் எந்தெந்த தொழில்கள் செய்யப்பட்டன? சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் வேளாண்மை. அது ரொம்ப முக்கியமாக இருந்தது, சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும். மெஹர்லி இரும்புத்தூண் டெல்லியில் உள்ள இரும்புத்தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது. இது குப்தர்களின் எந்த வளர்ச்சியை காட்டுகிறது? உலோகத் தொழில் வளர்ச்சியை காட்டுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சுரங்கம் உலோகத் தொழில் ரெண்டுமே குப்தரோட 2 கண்ணு மாதிரி. அப்போ மெஹர்லி இரும்புத்தூணும் டெல்லியில் உள்ள இரும்புத்தூணும் இன்றளவும் துருப்பிடிக்காமல் இருக்குது. அது குப்தரோட எந்த வளர்ச்சியை அல்லது திறமையை காட்டுது அப்படின்னா உலோகத் தொழில் வளர்ச்சியை காட்டுது. 73. அடுத்து 74, குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்களை வரிசைப்படுத்துக. ரொம்ப ஒரு இம்பாக்டான கேள்வி. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்களை வரிசைப்படுத்தணும். இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிவப்பு சுண்ணம் போன்ற அனைத்து உலோகத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிவப்பு சுண்ணாம். இந்த மைக்கா மாங்கனீசு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க.
75 குப்தர்கள் கால சமூகம் எத்தனை வர்ண முறையை அமைப்பாக கொண்டிருந்ததுன்னா 4 வர்ண முறையை கொண்டது. இவங்க எந்த வழி சமூகம்னா தந்தை வழி சமூகம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஸ்டேட்மெண்ட்டாக வைப்பாங்க. தாய் வழி சமூகம்னு, இவங்க கண்டிப்பாக தந்தை வழி சமூகம் தான். அப்போ குப்தர்கால சமூகம் வர்ண முறை அடிப்படையில் அமைந்திருந்தது. வர்ண முறை மொத்தம் எத்தனை? 4. இவங்க எந்த சமூகத்தின் அடிப்படையாக பின்பற்றப்பட்டது? தந்தை வழி சமூகம். 76 சமூக நிலைக்கு போயிடும். கூற்று 1, மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. அவற்றின்படி பெண்கள் தந்தையின் அல்லது கணவனின் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருத்தல் வேண்டும். கூற்று 2, பலதார மனம் பரவலாக நடைமுறையில் இருந்தது. அரசர்களும் நிலப்பிரபுக்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை பெற்றிருந்தனர். ரெண்டுமே சரிதான். இதான் சமூக நிலையை நமக்கு சொல்லக்கூடிய 2 விஷயம். அப்போ மனுவின் சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண் அப்பாவோட பாதுகாப்புலேயோ கணவரோட பாதுகாப்புலேயோ அல்லது மூத்த மகனுடைய பாதுகாப்புலேயோ இருத்தல் வேண்டும். ஸ்டேட்மெண்ட் 2, பலதாரம் பரவலாக இருந்தது. அரசர்களும் நிலப்பிரபுக்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை பெற்றிருந்தனர். கூற்று 1ம் 2ம் சரி. 77 எந்த குப்த மன்னர் அஸ்வமேத யாகத்தை நடத்தினார்? முதல் அஸ்வமேத யாகம்னா என்ன? இந்த அஸ்வமேத யாகம்ன்றது என்னென்னா, குதிரைகளை வேள்வியின் போது பலியிடும் முறை தான் அஸ்வமேத யாகம். இது சங்க காலத்தில் இருந்திருக்கு. அப்போ குப்த மன்னர்கள் யார் யார் இந்த யாகத்தை பண்ணியிருக்காங்கன்னா, சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும். சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் செஞ்சுருக்காங்க. ரொம்ப முக்கியம். அப்போ எந்த குப்த மன்னர்கள் அஸ்வமேத யாகத்தை நடத்தினார்னா, சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும். அடுத்து குப்தர் காலத்தில் தான் டாஸ் வழிபாடு தொடங்கியதை அடுத்து வைணவம் சைவம் ஆகிய 2 பிரிவுகள் தோன்றியதை நாம் காணலாம். அப்போ 2 பாயிண்ட் இதுக்குள்ளே இருக்குது. குப்தர் காலத்தில் தான் உருவ அமைப்பின் அடிப்படையில் இறைவனை வழிபடும் முறை தோன்றியது. அதனால தான் சைவம் வைணவம் என்ற 2 பிரிவுகள் தோன்றின. அப்போ யாரின் காலத்தில் உருவ வழிபாடு தொடங்கியதுன்னா குப்தரோட காலம். அதை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று சிவனை கும்பிடக்கூடியது, இன்னொன்று விஷ்ணுவை கும்பிடக்கூடியது. அதே மாதிரி இவங்களோட காலகட்டத்தில் தான் மகாயானம் ஹீனயானன்னு 2 பிரிஞ்சு. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. மகாயான ஹீனயானன்னு 2 பிரிஞ்சு இந்து மதமும் 2ஆக பிரியுது, சைனம் வைணவம் அப்படின்னு. உருவ வழிபாடு ரொம்ப முக்கியம் குப்தரோட காலம். அடுத்து 79 கட்டுமான கோயில்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி. அது வரைக்கும் குடைவரை கோயில்கள் பாறை கோயில்களாக இருந்ததை கட்டுமான கோயிலாக மாற்றுறாங்க குப்தர்கள். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 2025-26 குரூப் 4ல் இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம். கட்டுமான கோயில்களை முதலில் கட்டியவர்கள் யார்? குப்தர்கள். கட்டுமான கோயில்களை முதலில் கட்டியவர்கள் குப்தர்கள். குப்தர்களின் பாறை ஓவியங்கள் அல்லது குடைவரை கோயில்களை வரிசைப்படுத்துக. 80வது கேள்விக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப முக்கியம். அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா, பாக் மத்திய பிரதேஷ், உதயகிரி ஒடிசா. அஜந்தா எல்லோரா போன்ற குகை ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் காணப்படுகின்றன? மகாராஷ்டிரா. பாக் மத்திய பிரதேசத்தில் காணப்படுகிறது. உதயகிரி ஒடிசாவில் காணப்படுகிறது. அது அனைத்துமே குப்தர் காலத்து குடைவரை கோயில்கள் உதாரணம். ரொம்ப முக்கியம். 80ஆம் நம்பர் கேள்வி. அடுத்து நாலந்தாவில் எத்தனை அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை உள்ளது? 18 அடி உயரம் உள்ளது. அப்போ 18 அடி உயரமுள்ள புத்தரின் சிலை எங்கு காணப்படுகிறதுனா நாலந்தா பல்கலைக்கழகத்தில். அதேமாரி சுல்தான் கட்சி என்னும் இடத்துல புத்தரோட உலோக சிலை எத்தனை அடி இருக்குது அப்படின்னா 7.5 அடி. சுல்தான் கட்சி என்னும் இடத்தில் உள்ள புத்தரின் உலோக சிலை எத்தனை அடிகள் ஆகும்? 7.5 அடி. 18 அப்படின்னா நாலந்தா, 7.5 அப்படின்னா சுல்தான் கட்சி. 83ஆம் நம்பர் கேள்வி. குப்தரின் அலுவலக மொழி எது? சமஸ்கிருதம். குப்தர்களின் அலுவலக மொழி எது? சமஸ்கிருதம். பொறுத்துக. குப்தர் காலத்து இலக்கியங்களை நம்ம வருஷப்படுத்த போகிறோம். இந்த சைடு நூல் ஆசிரியர், அங்கிட்டு நூல்கள். நூல் ஆசிரியர் நூல்கள். பாணினி எழுதுனது அஷ்டத்யாயினி. அஷ்டத்யாயி யாரோடது? பாணினியோடது. பதஞ்சலி முனிவரோடது மகாபாஷ்யம். சந்திரோ மகாமோமியா, சந்திர வியாக்கரணம். சந்திரோ கோமியா அப்படின்றவங்களுடைய நூல் என்னது? சந்திர வியாக்கரணம். வார்த்தையை பாருங்கள், சந்திர வியாக்கரணம். காளிதாசரோட நூல்கள் சகுந்தலம், மாலை காக்கினி மித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹிதம். ரொம்ப முக்கியமான அனைத்து நூல்களும் கொடுத்துருக்கேன். இது காளிதாசரோட புகழ்பெற்ற நாடக நூல்கள் அனைத்தும் ஞாபகம் வச்சுக்கணும். பாணினி எழுதினது அஷ்டத்யாயி. பதஞ்சலி முனிவர் எழுதியது மகாபாஷ்யம். சந்திரகோமியா எழுதினது சந்திர விகாகாரணம். காளிதாசர் எழுதிய நூல்கள் சகுந்தலம், மாணவிகா காக்கினி மித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். இது அனைத்துமே காளிதாசரோடது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை
அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? ஆரியப்பட்டர் எந்த நூலில்? சூரிய சித்தாந்தா என்னும் நூலில். இவர் தான் ஜீரோவை கண்டுபிடிக்கிறது, பூஜ்ஜியத்தை கண்டுபிடிக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. குப்தர் காலத்தில் தான் அந்த பூஜ்ஜியத்தை ஆரியப்பட்டர் கண்டுபிடிக்கிறாரு. எந்த நூலில்? சூரிய சித்தாந்தா. அடுத்த, பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானவியல் அல்லது வானியல் ஆய்வாளர் யார் அப்படின்னா ஆரியப்பட்டர். சூரிய சித்தாந்தா. சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மையை காரணங்களை விளக்கியவர் யார்? ஆரியப்பட்டர். எந்த நூலில்? சூரிய சித்தாந்தான்ற நூலில். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வந்தாலோ அல்லது சூரியனுக்கும் பூமிக்கு இடையில சந்திரன் வந்தாலோ சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுது. அதை உண்மைத்தன்மையை விளக்கியவர் ஆரியப்பட்டர். எந்த நூலில்? சூரிய சித்தாந்தா என்ற நூலில். அதான் 85, 86வது கேள்வி. 87, மருத்துவத்துறையில் புகழ்பெற்று விளங்கிய அறிஞர் தன்வந்திரி. மருத்துவத்துறையில் புகழ்பெற்று விளங்கிய மருத்துவர் யார் அப்படின்னா தன்வந்திரி. இந்தியாவில் அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கிய முதல் இந்திய சுஷ்ருதர். கேள்வி நம்பர் 88, ரொம்ப முக்கியம். அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்திய சுஷ்ருதர். 89, ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதலாக எந்த இடத்தில் சந்தித்தார்? இந்த கேள்வி ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கும். பாக்ஸ் கேள்வி. ராஜ்மஹால் ஜார்க்கண்டில் இருக்குது. ராஜ்மஹால் ஜார்க்கண்ட். யாரை சந்திக்கிறாங்க? ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை சந்திக்கிறாங்க. புனித யாத்ரீகர்களின் இளவரசர் என அழைக்கப்பட்டவர் யார்? அல்லது பயணிகளின் இளவரசர். பயணிகளின். அப்போ புனித யாத்ரீகர்களின் இளவரசர் என அழைக்கப்பட்டவர் யுவான் சுவாங். யாரோட காலத்தில் இந்தியாவுக்குள்ளே வராருன்னா ஹர்ஷரோட காலத்தில். அப்போ ஹர்ஷர் காலத்தில் நடைபெற்ற அனைத்து சமூக பொருளாதார நிலைகளை பற்றி சியூகி என்னும் நூலில் குறிப்பிடுகிறார் யுவான் சுவாங். அப்போ சியூகி யாரோட நூல்? யுவான் சுவாங். இவர் யாரோட காலகட்டத்தில் வராரு? ஹர்ஷரோட காலகட்டத்தில் வராரு. பாகியான் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வராங்க. ரெண்டுமே கரெக்டான பாயிண்ட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. 90ஆம் நம்பர் கேள்வி. 91, ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தபோதும் பிராக்கையில் நடந்த பெரும் கும்பமேளா விழாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று குறிப்பிட்டவர் யார்? யுவான் சுவாங். ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தாலும் பிராக்கையில் நடந்த மாபெரும் கும்பமேளாவுக்கு கலந்துக்கிட்ட போனார் அப்படின்னு சொன்னது யார்? யுவான் சுவாங். குப்தர் காலத்தில் தலைசிறந்த வானியல் மற்றும் கணித அறிஞர்கள் யார்? ஆரியப்பட்டர், வராகி மிகிரர், பிரம்மகுப்தர். குப்தர் காலத்தில் தலைசிறந்த வானியல் மற்றும் கணித அறிஞர்களை வரிசைப்படுத்துங்கன்னு கேட்டாங்கன்னா ஆரியப்பட்டர், வராகி மிகிரர், பிரம்மகுப்தர். இதோட குப்த பேரரசு வீடியோ முடிஞ்சிருச்சு. 6ஆம் வகுப்பு.